ஆளும் தமிழ் நேரில் அனைவருக்கும் வணக்கங்க. நம்ம சேனலில் டிஃபென்ஸ் ஜியோ பாலிட்டிக்ஸ் சம்மந்தமான நிறைய இன்ஃபர்மேஷன்ஸுங்களை ஷார்ட்ஸாகவும் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம். கூடவே ஃபுல் லென்த்தான வீடியோஸாகவுமே நம்ம கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோங்க. நம்ம சேனலை தொடர்ச்சியாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு அது பெரிய ஹெல்ப்பாகவும் மோட்டிவேஷனாகவும் இருக்கும். இப்போ இந்த வீடியோவில் லாஸ்ட் வீக்காக நடந்திருக்கக்கூடிய டிஃபென்ஸ் ஜியோ பாலிட்டிக்ஸ் சம்மந்தமான இன்ஃபர்மேஷன்ஸுங்களை தொடர்ச்சியாக நம்ம ஒவ்வொரு அப்டேட்டாக பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் அப்டேட்டை நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இந்தியா தன்னுடைய விமானப்படைக்காக வாங்க இருக்கக்கூடிய ரஃபேல் எம் போர் விமானத்தில் 3 ஆன்டிஷிப் மிசைல்ஸுங்களை பயன்படுத்தலான்னு முடிவு பண்ணியிருக்காங்க. அதை பற்றி பார்ப்போங்க. இப்போதைக்கு இந்திய விமானப்படையில் இருக்கக்கூடிய ஃபைட்டர் ஜெட்ஸில் ரொம்ப முக்கியமான போர் விமானமாக இந்தியாவுடைய ஏர் ஸ்பேஸை பாதுகாத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு ஃபைட்டர் ஜெட்னா அது பிரான்ஸ் கிட்டேருந்து நம்ம வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ரஃபேல் போர் விமானம் தாங்க. ஏறத்தாழ 4.5 ஜென்ரேஷன் ஃபைட்டர் ஜெட்டாக இருக்கக்கூடிய ரஃபேல் போர் விமானத்தால் எதிரிங்க மேலே மிகப்பெரிய அளவில் நியூக்ளியர் அட்டாக்கும் பண்ண முடியுங்க. அடுத்த கட்டமாக இந்தியன் நேவியில் இருக்க ஐஎன்எஸ் விக்ராந்த், ஐஎன்எஸ் விக்ரமாதித்ய ஏர்கிராஃப்ட் கேரியர்ல வச்சு யூஸ் பண்றதுக்காக 26 ரஃபேல் எம் போர் விமானத்தை வாங்குறதுக்கான ஒப்பந்தத்தை இந்தியா பிரான்ஸ் கிட்ட போட்டிருக்காங்க. இப்படி இருக்க போகும்போது இந்த ரஃபேல் எம் போர் விமானத்தில் பிரான்ஸோடைய தயாரிப்பா இருக்கக்கூடிய எக்ஸாசிட் ஆன்டிஷிப் மிசைலையும் கூடவே இந்தியாவுடைய பிரம்மோஸ் நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ஆன்டிஷிப் மிசைலையும் அது கூடவே இந்தியா புதுசா உருவாக்கிட்டு வரக்கூடிய மீடியம் ரேஞ்ச் ஆன்டிஷிப் மிசைலை இணைச்சு பயன்படுத்தலாம்னு முடிவு பண்ணிருக்காங்க. ஏன்னா எக்ஸாசிட் ஆன்டிஷிப் மிசைலை பொறுத்த வரைக்கும் அது 70 கிலோமீட்டர் ரேஞ்சு தாங்க கவர் பண்ணும். அதுவே இந்தியாவுடைய பிரம்மோஸ் என்ஜியை பார்த்துக்கிட்டா அது ஏறத்தாழ 290 கிலோமீட்டர் ரேஞ்ச் வரைக்கும் கவர் பண்ணுறதுனால இந்தியா எக்ஸாசிட் கூடவே மற்ற 2 மிசைலையும் உருவாக்கி அதை பெரிய அளவில் பயன்படுத்தலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க. ரஃபேல் எம் போர் விமானத்தில் இணைச்சு பயன்படுத்தக்கூடிய இந்த 3 ஆன்டிஷிப் மிசைல்ஸால எதிரிங்களுடைய போர் விமானம் அவங்களுடைய வார்ஷிப்ஸை பெரிய அளவில் தாக்கி அழிக்க முடியுங்க. அடுத்த அப்டேட்டை நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இந்தியாவுக்கு எதிரான மனநிலையோடு இப்போ செயல்பட்டு வரக்கூடிய பங்களாதேஷ் துருக்கி கிட்ட இருந்து ஒரு ட்ரோன்ஸை வாங்கி இந்தியாவோட எல்லையில் பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. அதை பற்றி பார்ப்போம். இந்த 2024 பங்களாதேஷில் சாதாரணமாக தொடங்கின மாணவர்களுடைய போராட்டன்றது ஒரு கட்டத்தில் பெரிய கலவரம் பிரச்சனைன்ற அளவுக்கு போய் அந்த நாட்டுடைய அதிபராக இருந்த ஷேக் ஹசீனா இந்தியாவுக்கு தப்பிச்சு வரக்கூடிய அளவு கொண்டு வந்து விட்டதுங்க. அடுத்த கட்டமாக பங்களாதேஷோட இடைக்கால அரசை வழிநடத்திக்கிட்டு இருக்கக்கூடிய முகமது யூனஸ் என்றவர் இப்போ இந்தியாவுக்கு எதிரான ஒரு மனநிலையோடையும் அதுவே பாகிஸ்தான், சீனா, துருக்கி மாதிரியான நாட்டுக்கு ஆதரவாக செயல்பட்டு வந்துட்டு இருக்காருங்க. இப்படி இருக்க போகும்போது கொஞ்சம் கொஞ்சமா பங்களாதேஷ்ல சீனா துருக்கியோடைய ஆதிக்கன்றது அதிகமாயிட்டே போயிட்டு இருக்குதுங்க. அதோடைய ஒரு வெளிப்பாடா இப்ப துருக்கியோடைய ட்ரோனா இருக்கக்கூடிய பைராக்டர் TB2 ட்ரோன்ஸை பங்களாதேஷ் அரசாங்கம் வாங்கி பயன்படுத்த முடிவு பண்ணிருக்காங்க. முதல் கட்டமா 6க்கு அதிகமான பைராக்டர் ட்ரோன்ஸை துருக்கி கிட்ட இருந்து வாங்கி இருக்கக்கூடிய பங்களாதேஷ் அது இந்தியாவுடைய மேற்கு வங்காளம், சிக்கன் நெக் பகுதியை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்கள்ல பார்டர் செக்யூரிட்டிக்காக நாங்க பயன்படுத்துறோம் அப்படின்ட்டு டிப்ளாய் பண்ணியிருக்கிறதா தகவல் வந்திருக்குதுங்க. இப்படி இந்தியாவுக்கு எதிரான மனநிலையோட செயல்படக்கூடிய நாடுகளோட ஒன்னா கைகோத்துட்டு செயல்படக்கூடிய பங்களாதேஷோட நடவடிக்கைகளை உன்னிப்பா கவனிச்சுட்டு வரக்கூடிய இந்தியா இந்த பைராக்டர் ட்ரோன்ஸுக்கும் பதிலடி கொடுக்கிற விதமா பங்களாதேஷோடைய பார்டர்ஸை ஒட்டி ஆன்டி ட்ரோன் சிஸ்டத்தை பெரிய அளவில் டிப்ளாய் பண்ண இருக்கிறதாவும் தகவல் வந்திருக்குதுங்க. அடுத்த அப்டேட்டை நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, சிரியாவில் நடந்துட்டு இருந்த 14 வருஷம் உள்நாட்டு போர் இப்போ முடிவுக்கு வந்திருக்குதுங்க. அதை பற்றி பார்ப்போம். உலகத்தில் மத்திய கிழக்கு பகுதின்றது கடந்த ஒரு வருஷமாக அமைதி இல்லாத ஒரு இடமா தாங்க இருந்துட்டு இருக்குது. ஏன்னா அங்கே மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய நாடுகளான இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்துக்கும் ஒரு பக்கம் போர் நடந்துட்டு இருக்கு. கூடவே இந்த வருஷம் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் நடுவுலுமே கூட அடிக்கடி தாக்குதல் சம்பவங்கள்லாம் தொடர்ச்சியாக நடந்துட்டு வர மிகப்பெரிய போருக்கான போர் பதட்டமும் அங்கே அடிக்கடி ஏற்பட்டுட்டே தாங்க இருக்குது. இப்படி இருக்க போகும்போது இஸ்ரேலோட எல்லையை பகிர்ந்துட்டு இருக்கக்கூடிய சிரியா நாட்டில் கடந்த 14 வருஷமா நடந்துட்டு இருந்த உள்நாட்டு போர் இப்ப முடிவுக்கு அங்க கிளர்ச்சியாளர்களுடைய கை முழுசா ஓங்கி இருக்குதுங்க. அந்த நாட்டோடைய அதிபரா கடந்த 24 வருஷமா இருந்த பஷர் அல் அசாத்தோடைய தலைமையிலான ஆட்சி முழுசா வீழ்த்தப்பட்டு அங்க கிளர்ச்சியாளர்களுடைய கைக்கு அந்த நாட்டோடைய ஆட்சி அதிகாரம் இப்ப போயிருக்குதுங்க. 2011 பஷர் அல் அசாத் தலைமையிலான ஆட்சிக்கு எதிராக அங்க உள்நாட்டு போர் தொடங்கி இருந்தாலுமே கூட 2014-15 அப்பெல்லாம் என்ன நடந்ததுன்னா அங்க பஷர் அல் அசாத்துக்கு ஆதரவா ரஷ்யாவுடைய ராணுவமும் ஈரான் ராணுவமும் களமிறங்க, இன்னொரு பக்கம் அங்க இருக்கக்கூடிய கிளர்ச்சியாளர்களுக்கு ஆதரவாக அமெரிக்காவும் துருக்கியும் சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. இந்த ஒரு காரணத்தினால இந்த உள்நாட்டு போர்ன்றது ஒரு முடிவு இல்லாமல் ஒரு தொடர்கதையாகவே தொடர்ச்சியாக நீடிச்சிட்டு வந்தது. இப்படி இருக்க போகும்போது 2024 சிரியாவுடைய அதிபராக இருந்த பஷர் அல் அசாத்துக்கு ஆதரவாக இருந்த ரஷ்யாவுக்கு உக்ரைன் போரே சரியா இருக்கக்கூடிய காரணத்தினால அவங்களால பெரிய அளவில் அவருக்கு சப்போர்ட் பண்ண முடியலங்க. கூடவே ஈரானாலையும் அவருக்கு பெரிய அளவில் சப்போர்ட் பண்ண முடியாமல் போனதுனால அங்கே அவருடைய ஆட்சி முழுசாக வீழ்த்தப்பட்டு கிளர்ச்சியாளர்களுடைய தலைவராக இருக்கக்கூடிய முகமது அல் ஜுலானி தலைமையிலான ஆட்சி அங்க உருவாக்கப்பட இருக்கிறதா தகவல் வந்திருக்குதுங்க. சிரியாவில் உள்நாட்டு போர் முடிவுக்கு வந்திருக்கக்கூடிய விஷயங்களை பற்றி அமெரிக்கா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் சிரியாவில் நடந்துட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் எந்த வகையிலையும் தலையிட மாட்டோம், ஆனால் அங்கே சுற்றி இருக்கக்கூடிய எங்களுடைய ராணுவ தளங்களுக்கோ மற்றபடி எங்களுக்கு எதிரான காரியங்களில் ஈடுபட்டால் அதுக்கான பதிலடி ரொம்ப பெருசாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க.
அடுத்த அப்டேட்டை நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ரஷ்யா வந்து வடகொரியாவுக்கு அவங்களுடைய Su-27 MiG-29 போர் விமானத்தை கொடுக்க இருக்கிறதா தகவல் வந்திருக்குதுங்க. அதை பற்றி பார்ப்போம். கடந்த 2 வருஷத்துக்கு மேலே நடந்துட்டு இருக்கக்கூடிய உக்ரைன் ரஷ்யா போரில் உக்ரைனுக்கு எப்படி அமெரிக்கா வெளிப்படையாக ஆதரவு கொடுத்துட்டு இருக்காங்களோ, குறிப்பாக அவங்களுடைய ஆயுதங்களை, லாங் ரேஞ்ச் மிசைலை, கூடவே வந்து அதிகப்படியான பணத்தெல்லாம் எப்படி கொடுத்து உதவி பண்ணிட்டு இருக்காங்களோ, அதே மாதிரி வந்து ரஷ்யாவுக்கு வெளிப்படையாக இந்த போரில் ஆதரவு தெரிவிக்கக்கூடிய நாடு வந்து சீனா அப்படின்னு நம்ம நினைக்கலாங்க. ஆனால் சீனா கிடையாது. அதுக்கு பதிலாக வந்து வடகொரியா வந்து முழு வீச்சில் வந்து ரஷ்யாவுக்கு பெரிய அளவில் ஆதரவு கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. எந்த அளவுக்குன்னு பார்த்துக்கிட்டோன்னா, அவங்களுடைய ஆயுதங்களை கொடுத்து உதவி பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து அவங்களுடைய வீரர்களே ஏறத்தாழ 12,000 வீரர்களை வந்து உக்ரைன் போருக்காக ரஷ்யாவுக்கு வந்து நேரடியாக அனுப்பி வச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதினோட வடகொரியாவுடைய அதிபர் கிம் ஜாங் உன் போட்டிருக்கக்கூடிய பாதுகாப்பு ஒப்பந்தப்படி நம்ம 2 நாட்டுக்கு எதிராக நேட்டோ களமிறங்கினா நம்ம 2 பேருமே நேரடியாக போரில் குதிக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சரத்து இருக்குதுங்க. இதோட சேர்த்து இந்த மாதிரி நிறைய வகையில் வந்து ரஷ்யாவுக்கு வடகொரியா அவங்களால முடிஞ்ச அளவுக்கு ராணுவ ரீதியாக ரஷ்யாவுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய காரணத்தினால அதுக்கு ஈடாக ரஷ்யா வந்து ஹைப்பர்சானிக் கிளேட் வெஹிக்கிள் டெக்னாலஜியை கொடுக்கறது, கூட வந்து நிறைய வகையில் மிலிட்ரி சப்போர்ட் வந்து பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதோடைய தொடர்ச்சியாக இப்போ ரஷ்யா அவங்களுடைய தயாரிப்பாக இருக்கக்கூடிய Su-27 MiG-29 போர் விமானத்தை வடகொரியாவுக்கு வந்து நேரடியாக ஏற்றுமதி பண்ண போறதா வந்து தகவல் வந்திருக்குதுங்க. வடகொரியாவுக்கு ஆதரவாக நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் உன்னிப்பாக கவனிச்சுட்டு வரதா சொல்லக்கூடிய அமெரிக்கா இதுக்கான ஒரு பதிலடியை நாங்கள் தென்கொரியாவோட சேர்ந்து கொடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்த அப்டேட்டை நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இந்தியா புதுசாக உருவாக்கி இருக்கக்கூடிய ஜோரோவர் லைட் டேங்கை லடாக் பகுதியில் வச்சு ஃபயரிங் டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி பார்ப்போங்க. 2020 கல்வான் கிளாஷ் சம்பவம் நடந்தப்ப சீனா வந்து லடாக் பகுதியில் வந்து லைட் டேங்குங்களை கொண்டு வந்து பிளேஸ் பண்ணாங்க. அந்த டைம் இந்தியா கிட்ட லைட் டேங்க் எதுவுமே இல்லாமல் அர்ஜுன் மாதிரியான ஹெவி வெயிட் டேங்குங்க தான் இருந்தது. இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் சீக்கிரமாக வந்து ஃபர்ஸ்ட் லைனில் டேங்குங்களை கொண்டு போய் வந்து சேர்க்கறது கஷ்டமான ஒரு விஷயங்க. இந்த ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்ட DRDO வெறும் 3 வருஷத்தில் ஜோரோவர் லைட் டேங்கை வந்து உருவாக்கி காட்டியிருக்காங்க. இது சீனாவுடைய லைட் டேங்கை விடவே 5 டன் வரைக்கும் எடை கம்மியாக வெறும் 25 டன் மட்டுமே வெயிட் இருக்கிற மாதிரி வந்து உருவாக்கியிருக்காங்க. இந்த டேங்க் வந்து உலகத்திலே அதிக உயரமான பகுதியாக இருக்கக்கூடிய லடாக் மாதிரியான பகுதியில் உரை பணியில் கூட வந்து சூப்பராகவே செயல்படுங்க. DRDO இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு குறைஞ்ச வருஷத்தில் உருவாக்கி இருக்கக்கூடிய ஜோரோவர் லைட் டேங்கை ராஜஸ்தான் மாநிலத்தோடைய பாலைவன பகுதியில் வச்சு கடந்த செப்டம்பர் மாதம் 2024 வந்து ஃபயரிங் டெஸ்ட் வெற்றிகரமாக பண்ணாங்க. இந்த ஒரு டெஸ்ட் முடிஞ்சிருக்கக்கூடிய வேலையில் இப்போ வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே லடாக் பார்டர்ஸோடைய பகுதியில் இருக்கக்கூடிய உயரமான இடங்கள்ல ஏறத்தாழ கடல் மட்டத்திலிருந்து 13,000 அடி உயரத்தில் இருக்கக்கூடிய அந்த இடங்கள்ல வந்து ஜோரோவர் லைட் டேங்கை வச்சு பலவிதமான ஃபயரிங் டெஸ்ட்டை வந்து வெற்றிகரமாக பண்ணியிருக்காங்க. இந்த டெஸ்ட் எல்லாம் முடிஞ்சிருக்கக்கூடிய வேலையில் சீக்கிரமாகவே லடாக் பார்டர்ஸில் ஏறத்தாழ 350க்கு அதிகமான ஜோரோவர் டேங்குங்களை வந்து இந்தியாவுடைய பாதுகாப்புத்துறை டிப்ளாய் பண்ண இருக்காங்க. இந்தியா வந்து ஜோரோவர் டேங்குங்களை வந்து லடாக் பார்டர்ஸில் பிளேஸ் பண்ண போகும்போது இந்தியாவால் இப்போ இருக்கிறத விட அங்கே பார்டர் செக்யூரிட்டியை இன்னும் பன்மடங்கு அதிகமாக்க முடியுங்க. அடுத்த அப்டேட்டை நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இந்திய கடற்படையும் இஸ்ரோ ஒன்றா சேர்ந்து ககன்யான் மிஷனுக்காக புதுசாக ஒரு டெஸ்ட்டை பண்ணி பார்த்துருக்காங்க. அதை பற்றி பார்ப்போம். உலகத்தில் நிறைய நாடுங்க வந்து ஸ்பேஸ் சம்மந்தமான ரிசர்ச்சிங் எல்லாத்தையுமே வந்து தொடர்ச்சியாக பண்ணிட்டு வந்தாலுமே கூட ஒரு சில நாடுங்க மட்டும்தாங்க வந்து ஸ்பேஸில் ஒரு பெரிய அளவில் டெவலப்மெண்ட்டை வந்து காட்டியிருக்காங்க. குறிப்பாக அமெரிக்கா, ரஷ்யா, சைனான்னு இந்த 3 நாடுங்க மட்டும்தான் அவங்களுடைய சொந்த விண்கலத்தை வச்சு ஆஸ்ட்ரோனட்ஸை வந்து விண்வெளிக்கு அனுப்பியிருக்காங்க. இந்த 3 நாடுகளுக்கு அடுத்தபடியாக இந்தியா தான் வந்து தன்னுடைய சொந்த விண்கலத்து மூலமாக விண்வெளிக்கு வந்து ஆஸ்ட்ரோனட்ஸுங்களை அனுப்ப இருக்காங்க. அதுக்காக இந்தியா உருவாக்கி இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட் தான் ககன்யான் மிஷன்ன்றது. இது வந்து ஏறத்தாழ 11,000 கோடி பட்ஜெட்டில் இந்தியா வந்து பண்ண இருக்காங்க. இந்த ப்ராஜெக்ட்டுக்காக இஸ்ரோ வந்து தொடர்ச்சியாக நிறைய டெஸ்ட்டுங்களை வந்து பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்போ கூட சில நாளுக்கு முன்னாடி இந்தியா வந்து முக்கியமான ஒரு டெஸ்ட்டை இந்திய கடற்படையோடு சேர்ந்து வந்து பண்ணியிருக்காங்க. அதாவது நம்மளுடைய ஆஸ்ட்ரோனட்ஸுங்க 4 பேர் விண்வெளியிலேருந்து திரும்பி வரப்போகும்போது அவங்க வந்து க்ரூ மாடல் மூலமாக ஸ்பேஸ்லேருந்து பூமிக்குள்ளார வரப்போகும்போது அட்மாஸ்பியருக்கு ஏற கிழிச்சிட்டு வரக்கூடிய அந்த க்ரூ மாடல்ன்றது ஏறத்தாழ பல 1000 டிகிரி செல்சியஸ் வெப்பத்தை கடந்து அதுக்கப்புறம் இந்தியாவுடைய கடல் பகுதியில் வந்து நம்மளுடைய ஆஸ்ட்ரோனட்ஸோட வந்து தரையிறங்குங்க. இந்த ககன்யான் மிஷனுக்காகவே பல விதமான டெஸ்ட்டுங்களை தொடர்ச்சியாக பண்ணிட்டு வரக்கூடிய இந்தியாவுடைய இஸ்ரோ வந்து இப்போ முக்கியமான ஒரு டெஸ்ட்டை வந்து பண்ணி பார்த்துருக்காங்க. அதாவது க்ரூ மாடல் கடலில் தரையிறங்கினதுக்கு அப்புறம் அது இந்திய கடற்படையுடைய போர்க்கப்பலுங்கிற மூலமாக வந்து ரெக்கவரி பண்ணக்கூடிய முக்கியமான ஒரு டெஸ்ட்டை வந்து வெற்றிகரமாக பண்ணி பார்த்துருக்காங்க. இந்திய மக்கள் வந்து ரொம்பவே ஆர்வத்தோடு எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கக்கூடிய இந்த ககன்யான் மிஷனை வந்து இஸ்ரோ எப்போ பண்ணலான்னு இருக்காங்கன்னா, இதுக்கான டெஸ்ட்டுங்க எல்லாம் நிறைய முடிஞ்சிருக்கக்கூடிய காரணத்தினால 2025 வந்து டிசம்பருக்குள்ளாரையோ இல்லை 2026 ஸ்டார்டிங் அப்போ இந்தியாவோட LVM-3 ராக்கெட் மூலமாக 4 ஆஸ்ட்ரோனட்ஸுங்க வந்து விண்வெளிக்கு போயிட்டு 4-5 நாள் ரிசர்ச்சுக்கு அப்புறம் வந்து திரும்ப வர இருக்காங்க. வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போதான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் கொடுக்கக்கூடிய வீடியோஸ் எல்லாமே சீக்கிரமாக உங்களை வந்து ரீச் பண்ணோம். இதோடு சேர்த்து வீடியோவை முழுசாக பாருங்கள். நாங்கள் கொடுக்கக்கூடிய தகவல் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். இது எல்லாத்தையும் தாண்டி எங்களுக்கு எதனா உதவ நினைச்சிங்கன்னா
அப்படின்னா சூப்பர் தேங்க்ஸ் மூலமாகவும் QR கோடு மூலமாகவும் உங்களால் முடிஞ்ச ஹெல்ப்பை வந்து எங்களுக்கு பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து ஒரு நல்ல டிஃபென்ஸ் ஜியோபாலிட்டிக்ஸ் இன்ஃபோவோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் நம்ம சேனலில் இருக்கக்கூடிய மற்ற வீடியோஸையும் ஷார்ட்ஸையும் பார்த்து எங்களுக்கு வந்து தொடர்ச்சியாக சப்போர்ட் பண்ணுங்கள்.